Hi class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுட்ருக்கோம். ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி லாஸ்ட் வீடியோன்னு வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாக்ட்லி இன்னொரு 3 வீடியோ எடுப்பேன், சரியா? ஆக்சுவலாக கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்கும், இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், அயோடோஃபோம். ஓகே, ஸோ அந்த டாப்பிக் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். நாளையிலேருந்து நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் ஆரம்பிச்சு ஒரு 3 கிளாஸ் போட்டோம். கடைசியாக இதோட லாஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்டு இந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஓகே, ஆக மொத்தம் இன்னொரு 4 வீடியோஸில் இந்த ஃபுல் சாப்டரை வந்து முடிச்சிருவேன், சரியா? அதுக்கப்புறமா நம்ம வந்து அமீன்ஸ் ஆரம்பிச்சிடலாம். அமீன்ஸ் வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகே, மோஸ்ட்டாக ஒரு 5 to 6 வீடியோஸ்லேயும் அமீன்ஸ் முடிஞ்சிடும். ரொம்ப சின்ன டாபிக். ஓகே, ஸோ அதில் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகாது. ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எப்படி போயிட்டுருக்க லெசன் உங்களுக்கு எல்லாம் ஓகே? ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் இருக்குது, இல்லை கமெண்ட்டில் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் பிகின் த வீடியோ. ஸோ புதுசாக வந்தவங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு 600+ சப்ஸ்கிரைபரில் போயிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் லைவ் கிளாஸஸ்லாம் எடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோ வந்து நான் பகலில் ஷூட் பண்ணுறதுனால இதோ கேட்குதா அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, ஸோ கண்டென்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி சின்ன வீடியோ, ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம. அண்ட் எஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அடுத்து வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஓகே, ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட ஆக்சிடேஷன். 1 minute, லெட் மீ ஆஃப் த நெட், இல்லாட்டி வந்துக்கிட்டே இருக்கும் கமெண்ட்ஸ். ஓகே ஓகே, இப்போ பர்ஃபெக்ட். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு ஆக்சிடேஷனாக நாளிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட ஆக்சிடேஷன் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸில் மெயினாக 2 ரியாக்ஷன் இருக்குது. ஓகே, 2 மெயின் ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டோலன்ஸ் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து ஃபெல்லிங்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ டோலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் ரியாக்ஷனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஆல்டிஹைட் கீட்டோனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் ஆக்சுவலாக ரியாக்டிவிட்டி பார்த்தாக்கா ஆல்டிஹைட் மட்டும்தான் இந்த 2த்தையுமே ரியாக்ட் பண்ண போகுது. ஓகே, அண்ட் கீட்டோன்ஸ் வந்து ஜென்ரலாக இந்த 2 ரியாக்ஷனுமே காமிக்காது. ஓகே, ஸோ இது எதுக்கு நம்ம மெயினாக படிக்கிறோன்னா, இப்போ உங்கள் கையில் ஆல்டிஹைடும் கொடுத்துருப்பேன், கீட்டோனும் கொடுத்துருப்பேன். ஓகே, கொடுத்துட்டு நான் என்ன கேட்குறேன்னா உங்ககிட்ட இந்த இதில் எது வந்து ஆல்டிஹைடு எது கீட்டோன்னு கேட்டேன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ரியாக்ஷன்ஸை நடத்தணும். ஓகே, இந்த ரியாக்ஷனை நடத்திட்டு இதில் வர ப்ராடக்ட், ஓகே, இதில் வர அப்சர்வேஷன்ஸை பார்த்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், எஸ் இது நீங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு ஆல்டிஹைடு, இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு கீட்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிக்கிறோம், சரியா? அண்டு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோன்னா டோலன்ஸ் டெஸ்ட் இருக்குல்ல. ஓகே, இந்த டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன் 2த்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மோஸ்ட்டாக எதுக்குன்னா ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லெட் இட் பி ஆரோமேட்டிக் ஆர் அலிஃபேட்டிக். ஓகே, பட் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அலிஃபேட்டிக் அண்ட் ஆரோமேட்டிக் ஆல்டிஹைட். ஓகே, இது 2த்துக்கு மட்டும்தான் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. ஆல்டிஹைட்ஸ் ஆர் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட் டு கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, இதோட பேசிக் பிரின்சிபல் என்னென்னா, ஆல்டிஹைட்ஸை வந்து நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம்னாக்கா கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, எத்தனை செயின் இருக்குது ஆல்டிஹைடு எடுக்கிறோமோ அத்தனை செயின் இருக்க கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆல்டிஹைடு. ஓகே, RCHO ஆல்டிஹைட். இதை ஆக்சிடைஸ் பண்ண என்னாகும், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜனை தான் ஆக்சிடைஸ் பண்ணவும் சொல்கிறோம், கரெக்டாக? இல்லாட்டி அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே வந்து 2மே நடக்குது. ஓகே, ஹைட்ரோஜன் வந்து அப்படியே ரிமூவ் ஆகிடும். இந்த இடத்துல பாருங்கள், ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆகிட்டு, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆர் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஆக்சிடைசேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆகலை, பட் ஆனால் ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகே, CHO வந்து COOHஆக மாறிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ முக்கியமாக டோலன்ஸ் டெஸ்ட்டை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். அது வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்தாலும் இந்த டெஸ்ட்டு நடக்கும், இல்லை வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்தாலும் இந்த டெஸ்ட் வந்து நடக்கும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தா HNO3, பொட்டாசியம் பர்மாங்கனேட் அண்ட் K2Cr2O7. ஓகே, பொட்டாசியம் டைக்ரோமேட். இல்லாட்டி வந்து வீக்
வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு பார்த்தோம்னா டோலன்ஸ் ரீஏஜென்ட் அண்ட் ஃபெல்லிங்ஸ் ரீஏஜென்ட். இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து நம்மளோட ஆல்டிஹைட்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஓகே, பட் கீட்டோன்ஸ் அப்படி கிடையாது. கீட்டோன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிவியரான கண்டிஷன் தேவைப்படும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் தேவைப்படும். ப்ரெஷர், டெம்பரேச்சர் எல்லாமே அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கீட்டோனை வந்து ஆக்சிடைஸ் பண்ண முடியும். ஆனால் ஆல்டிஹைடுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. ஆல்டிஹைடுக்கு வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வச்சாலும் உங்களுக்கு நடக்கும், வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வச்சாலும் நடக்கும். ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன் இவ்வளோ தான். ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் ஃபஸ்ட் வந்து டோலன்ஸ் டெஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஓகே, டோலன்ஸ் டெஸ்ட்னா என்னன்னாக்கா, இதுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது, சில்வர் மிரர் டெஸ்ட்டுன்ட்டு. ஓகே, இது என்னதுன்ட்டு சில்வர் மிரர் ஏன் சொல்கிறாங்கன்றது லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும். சரியா? டோலன்ஸ் டெஸ்ட் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, டோலன்ஸ் டெஸ்ட்டில் நம்ம டோலன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வாட் இஸ் டோலன்ஸ் ரியேஜென்ட்னா, டோலன்ஸ் ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்னாக்கா, ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் கம்பவுண்ட் விச் இஸ் நோன் அஸ் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். ஓகே, அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட்டை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா டோலன்ஸ் ரீஏஜென்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட்டை ஒரு டெஸ்ட் டியூப்பில் வச்சுட்டு, ஓகே, வில் ஃபில் இட் இந்த டெஸ்ட் டியூப் அண்ட் இதில் உங்கள் ஆல்டிஹைட் அண்ட் உங்கள் கீட்டோன் ஏதாச்சும் ஒன்று போட்டிங்கனாக்கா அதோட அப்சர்வேஷன் வச்சு நம்ம ஈஸியாக வந்து இது வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா ஆல்டிஹைடுன்னு சொல்லிடுவோம், ரியாக்ட் ஆகலைன்னா கீட்டோன்னு சொல்லிடுவோம். சரியா? ஓகே, ஸோ முக்கியமாக என்ன கான்சன்ட்ரேட் பண்ணோம், டோலன்ஸ் டெஸ்ட்டில் என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணோன்னா அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். ஓகே, ஸோ சில்வர் நைட்ரேட்னா எல்லாருக்குமே தெரியும், AgNO3, கரெக்டாக? பட் வாட் இஸ் திஸ் அமோனிக்கல்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இந்த ரீஏஜென்ட்டை மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, டோலன்ஸ் ரீஏஜென்ட்டை மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்டா. உங்கள் சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கோங்க, AgNO3 எடுத்துக்கோங்க, அதை வந்து அமோனியா ஹைட்ராக்சைடு, ஓகே, அமோனியா ஹைட்ராக்சைடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் டியூப்பில் போட்டு. ஓகே, ஸோ இதை பண்ண உடனே ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு அதில் AgNO3 ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அமோனியா ஹைட்ராக்சைடு போட்டுட்டோம்னா என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஒரு ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதோட இது என்னென்னா சில்வர் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், Ag2 சில்வர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், Ag2O ஃபார்ம் ஆகும். சரியா? பட் இந்த ப்ரெசிபிடேட் என்ன ஆகும்னா ரொம்ப நேரத்துக்குலாம் இருக்காது, இது ஒரு டெம்பரரி ப்ரெசிபிடேட் தான். ஓகே, திரும்பவும் இந்த ப்ரெசிபிடேட் அதே சொல்யூஷனில் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஓகே, ரீடிசால்வ் ஆகிடும். அதே சொல்யூஷனில் டிசால்வ் ஆகிடும். ரீடிசால்வ் ஆகிட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு AgNH3 ட்வைஸ், ஓகே, ஹோலில் வந்து பாசிட்டிவ் ஆகும். ஓகே, ப்ளஸ் அந்த சொல்யூஷன் வந்து பேசிக்காக மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா டோலன்ஸ் ரீஏஜென்ட்னு சொல்லுவோம். AgNH3 ட்வைஸ், இதோட சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஃபுல் சார்ஜ். ஓகே, NH3 ட்வைஸ் வந்து நியூட்ரல் சார்ஜ், Agயோட சார்ஜ் மட்டும்தான் ப்ளஸ் சார்ஜ். ஸோ அது ஹோலுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்படி தான் வந்து உங்களோட டோலன்ஸ் ரீஏஜென்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ டோலன்ஸ் ரீஏஜென்ட் அது சில்வர் நைட்ரேட். ஓகே, அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். ஸோ அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகுது. AgNO3 ஃபஸ்ட்டு அமோனியா ஹைட்ராக்சைடில் போட்டோம்னா Ag2O ஃபார்ம் ஆகும். அண்டு Ag2O மிக்ஸ் ஆகிட்டு அகெயின் AgNH3 ட்வைஸ். ஓகே, ஹோல் சார்ஜ் வந்து ப்ளஸ். ஓகே, அண்ட் ப்ளஸ் அந்த சொல்யூஷன் வந்து ஒரு பேசிக் சொல்யூஷனாக மாறிடும். ஓகே, OH மைனஸ் வந்து வெளியே வந்துடும். சரியா? ஸோ நம்ம ரியாக்ஷன்ஸில் ஓகே ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டோலன்ஸ் ரியேஜென்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஓகே, ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் டோலன்ஸ் ரியேஜென்ட் ஆர் ஒன்லி யூஸ்ட் இன் த ரியாக்ஷன்ஸ் டு ப்ரொசீட். ஓகே, ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆல்டிஹைட் எடுத்திருக்கேன். ஓகே, RCHO. ஓகே, நான் என்ன சொன்னேன், ஆல்டிஹைட்ஸ் ஆர் ஈஸிலி ஆக்சிடைஸ்டுன்னு சொன்னேன். கரெக்டாக? ஐதர் இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆல்டிஹைடு வந்து என்ன ஆகிட போகுது, ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ என்னோடய டெஸ்ட் டியூப்பில் நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன், ஒரு வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துட்டேன், விச் இஸ் டோலன்ஸ் ரீஏஜென்ட். ஓகே, டோலன்ஸ் ரீஏஜென்ட் எடுத்துட்டேன் என் டெஸ்ட் டியூப்பில். AgNH3 ட்வைஸ் ஹோலில் வந்து பாசிட்டிவ். ஓகே, என் டெஸ்ட் டியூப்பில் இதை எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் என்னோடய ஆல்டிஹைடை போடுறேன். ஓகே, RCHO போடுறேன், மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆல்ரெடி வந்து என்ன சொன்னேன், டோலன்ஸ் ரீஏஜென்ட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது வந்து பேசிக் சொல்யூஷனாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதனால் OH மைனஸும் கூடவே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா நமக்கு என்ன தெரியும், நம்மளோட ஆல்டிஹைடு வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ இதில் ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகிடும். ஓகே, RCOO மைனஸ் H+ வந்து நான் தனியாக பிரித்து எழுதிட்டேன். ஓகே, ஸோ RCOO மைனஸ் ஆல்சோ H+ ரிமூவ் ஆனால் அது என்ன சொல்லுவோம், அதை வந்து நம்ம
ஆக்சிடைஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆக்சிஜன் ஆட் ஆனாலும் சரி, H ப்ளஸ் ரிமூவ் ஆனாலும் சரி, ஆக்சிடைசேஷன் நடக்குன்னு தான் சொல்கிறோம். ஓகே, சென்ஸ் இந்த இடத்துல எல்லாமே நம்ம அயோன்ஸாக பார்க்குறோம்ல, ஸோ அதனால் நான் ப்ராடக்ட்டை வந்து அயோன்ஸாக எழுதிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், H ப்ளஸ் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண வச்சுட்டு H2O ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, H2O ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன ஆகிடுச்சு, Ag ப்ளஸ் தனியாக வந்துடும், NH3 தனியாக வந்துடும். சரியா? ஸோ ஆக்சுவலாக ரியாக்ஷன் இது தான். ஓகே, ஆக்சுவல் ரியாக்ஷன் இது தான். வேணுன்னா இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க, நான் இந்த இடத்துல எழுதிருக்கேன், இந்த இடத்துல 3 போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் இதை பேலன்ஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல அகைன் 2 போட்டுக்கணும், இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 2 போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்படி போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, பேலன்ஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ரியாக்ஷன் நல்லா பாருங்கள். RCHO ஆல்டிஹைட் when it is reacting with Tollens reagent in the presence of hydroxide. ஓகே, என்னாகும், RCOO மைனஸ் ஃபார்ம் ஆகும். ரியாக்ஷன் நல்லா கவனிங்க. RCHO வந்து என்ன கன்வெர்ட் ஆகிடுது, RCOO மைனஸாக கன்வெர்ட் ஆகிடுது. கூடவே Ag வந்துடும், NH3 வந்துடும், H2O வந்துடும். ஓகே, அண்ட் ஃபைனலாக இதை பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, பேலன்ஸ் பண்ணுறதும் ஈஸி. ஜஸ்ட் இந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க, இந்த இடத்துல 3 போட்டுக்கோங்க, இந்த இடத்துல வந்து 2, 4, 2 முடிஞ்சு. ஓகே, ஐம் சாரி ஃபார் தட். ஓகே, இது வரைக்கும் கிளியரில்? நோ டவுட். புரிஞ்சுல? ஸோ இப்போ இந்த ஏஜ் இருக்குல்ல, இந்த ஏஜினால தான் நமக்கு இந்த டெஸ்ட்டோட பேர் வந்து சில்வர் மிரர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டு வந்து இப்போ பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் டெஸ்ட் டியூப்பில் போட்டு பண்ணுறீங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ரியாக்ஷனாக நடக்குது. இந்த ஏஜ் என்ன ஆகும்னா ப்ரெசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகும். எப்படின்னா இந்த டெஸ்ட் டியூப்பில் ஃபுல்லாக சூப்பர் தீபாவளி கொண்டாட்டங்கள். ஓகே, ஸோ பாருங்கள், டெஸ்ட் டியூப்பில் என்ன ஆகிடுச்சு, ஃபுல்லாக அதோட வால்ஸில் வந்து என்ன ஆகும், இந்த ஏஜி வந்து ப்ரெசிபிடேட் ஆகும். ஓகே, ஏஜின்னு என்ன, சில்வர் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டு ஃபுல்லாக ப்ரெசிபிடேட் ஆகிடுச்சா என்ன ஆகும்னா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மிரர் மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், பொண்ணுங்களாம் அவங்க மூஞ்சை பார்த்துட்டு ஹேர் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த டெஸ்ட்டுக்கு பேர் வந்து சில்வர் மிரர் டெஸ்ட்டுன்னு வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் பண்ணும்போது, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த டெஸ்ட் டியூப். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் வித் Tollens reagent. ஓகே, Tollens reagent ஃபுல்லாக புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியரில்? ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆல்டிஹைட் when it is reacting with this reagent உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஜஸ்ட் இதை வந்து ஆக்சிஜனை ஆட் பண்ணி போட்டுருங்க. என்ன கம்பவுண்ட் கொடுத்தாலும் சரி, ஜஸ்ட் RCO மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்துல Ag, NH3 அண்ட் H2O போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணிடலாம் பிட்வீன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஓகே, ஸோ எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும்னா ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் நான் ஒரு கெமிக்கல் கொடுத்துட்டேன், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஓகே, போத் ஆர் கலர்லெஸ் அண்ட் நியர்லி சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். கரெக்டாக ஒரு டெஸ்ட் டியூப் கொடுத்துட்டேன், ஒரு டோலன்ஸ் ரியேஜென்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தை கொடுத்து இல்லை ரெண்டுத்தில் எது ஆல்டிஹைடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, இதுலேருந்து கொஞ்சம் ஆல்டிஹைடை போட்டு பார்ப்பீங்க, இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் அதே மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு கீட்டோன் போட்டு பார்ப்பீங்க. ஓகே, ரெண்டு கெமிக்கலும் போட்டு பார்ப்பீங்க. எந்த chemical shows silver mirror, okay, that is known as aldehyde, and which does not show you a silver mirror, it is known as ketone. ஸோ அப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம்னா டிஸ்டிங்விஷ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் வந்து சும்மாவே இப்படி எழுதிட முடியாது. விச் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆல்டிஹைட் ஷோஸ் Tollens reagent test and ketones do not show Tollens reagent testன்னு போட்டிங்கன்னா you will not get the marks. ஓகே, ஸோ எப்படி எழுதணும்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த Tollens reagent வந்து அலிஃபேட்டிக் ஆஸ் வெல் அஸ் ஆரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அலிஃபேட்டிக்னா என்ன, ஒன்றும் இல்லை, உங்கள் லாங் செயின் கார்பன் இருக்க ஆல்டிஹைட். ஆரோமேட்டிக்னா உங்கள் பென்சின் ரிங் கூட அட்டாச்சாக இருக்க ஆல்டிஹைடெல்லாம் வந்து ஆரோமேட்டிக் ஆல்டிஹைடுன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், Tollens reagent யூஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் சில்வர் மிரர் டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பாசிட்டிவ் கோவிட் டெஸ்ட் கிடையாது, சில்வர் மிரர் டெஸ்ட். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சில்வர் மிரர் டெஸ்ட் வந்து எது காமிக்கும் உங்களுக்கு, போட் அலிஃபேட்டிக் அண்ட் ஆரோமேட்டிக் இன் கேஸ் ஆஃப் வாட், Tollens reagent. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ரியாக்ஷன் எழுதணும்னு சொல்லித்தரேன், கவனிங்க. பேலன்ஸ் பண்ணுறதை பற்றி கவலையே படாதீங்க, ரியாக்ஷன் ஞாபகம் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணுறது ஈஸி. ஓகே, CH3 CHO இது என்னது நமக்கு அசிட்டால்டிஹைட். ஓகே, in the presence of Tollens reagent AgNH3 twice whole power positive and OH minus. ஓகே, ஸோ சிம்பிள் என்ன சொன்னேன், இந்த ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணிவிடுங்க, கூட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க, முடிஞ்சு. CH3 COO மைனஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், Ag போட்டுக்கோங்க, NH3 போட்டுக்கோங்க, H2O போட்டுக்கோங்க, முடிஞ்சு. ஸோ ஃபைனலாக ஜஸ்ட் இதை பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. 2 3 2 4 2 முடிஞ்சு. ஓகே, சிமிலர்லி ஆரோமேட்டிக் ரிங் எடுத்துட்டேன். ஓகே, பென்சன் ரிங் கூட CHO இது என்னது பென்சால்டிஹைட். ஓகே, பென்சால்டிஹைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப்
Tollens reagent AgNH3 twice whole power positive and OH minus. ஓகே, நீங்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ என்ன ஆகும், அதே மாதிரி இந்த ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணுங்கள், ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் சார்ஜ் போட்டுக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஓகே, பென்சீன் கூட COO மைனஸ், அவ்வளோதான். மீதி என்னென்ன எழுதுறோம், Ag தனியாக எழுதிக்கோங்க, NH3 தனியாக எழுதிக்கோங்க, H2O தனியாக எழுதிக்கோங்க, முடிஞ்சிச்சு. சிம்பிள். புரிஞ்சா? Okay, so as usual, ketones don't show this reaction. Okay, ketones don't show this reaction, but அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகே, எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன், கவனிங்க. ஸோ இப்படி தான் வந்து, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, see here, எப்படி எழுதணும்னு பாருங்கள். when freshly prepared ammonical silver nitrate, ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ammonical silver nitrate ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இஸ் மிக்ஸ்டு வித் அசிட்டால்டிஹைட் ஆர் என்ன ஆல்டிஹைட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆல்டிஹைட். ஓகே, formation of silver mirror take place in the Tollens test. Okay, while when ketone is mixed with the same ammonical silver nitrate, they do not show positive silver mirror test. Okay, so hence the compound which form silver mirror are known as what? உங்களோட aldehyde. Okay, and which do not show silver mirror are known as what? உங்களோட ketone. ஓகே, பட் திஸ் இஸ் கெமிஸ்ட்ரி. ஓகே, கெமிஸ்ட்ரியில் எப்போவுமே ஒரு யூனிஃபார்மாக இருக்குது, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகே, எக்ஸப்ஷன் என்னென்னா, எக்ஸப்ட் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். ஓகே, ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் மட்டும் என்ன ஆகுனா உங்களுக்கு சில்வர் மிரர் டெஸ்ட்டை காமிக்கும். ஓகே, என்சிஆர்டி வந்து இதோடையே நிறுத்திட்டாங்க. ஓகே, என்சிஆர்டியில் வந்து இதை பற்றி நம்ம பேசலை. ஓகே, பட் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமில் இது வந்து ஒரு MCQவாக கேட்பாங்க. டஸ் all ketone do not show Tollens test அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. எஸ், சம் ஆஃப் தம் ஷோ, ஆல் ஆஃப் தம் do not show, ஆர் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன வரும்னா சம் ஆஃப் தம். யார் அந்த சம்னு கேட்டாக்கா ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். ஓகே, நான் வாட் இஸ் திஸ் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு கீட்டோன் குரூப் தானே. டபுள் பாண்டோ இங்கே இருக்குது, ரெண்டு சைடும் கார்பன் செயின் இருக்குது. ஸோ இட் இஸ் அ கீட்டோன் குரூப். ஓகே, உங்கள் ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச்சாக இருக்க கார்பனுக்கு பக்கத்து கார்பனை ஆல்ஃபான்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச்சாக இருக்க கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் பேர் ஆல்ஃபா. ஓகே, இந்த ஆல்ஃபா கார்பன் கூட ஏதாச்சும் ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். ஸோ நவ் திஸ் இஸ் அ ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் குரூப் மட்டும் என்ன ஆகும், டோலன்ஸ் ரியேஜன் கூட பாசிட்டிவ் காமிக்கும், ரியாக்ட் பண்ணும். ஓகே, பட் ரியாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணாது, டை கீட்டோன் ஃபார்ம் பண்ணும். ஓகே, எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இதை ரியாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சில்வர் நைட்ரேட் வந்து அந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து சில்வர் கொடுத்துரும். ஓகே, சில்வர் மிரரை கொடுத்துரும். பட் ப்ராடக்ட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்காது. ஓகே, ஜஸ்ட் இந்த OH ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆக்சிஜன் குரூப்பை ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ ஆக்சிடைஸ் ஆகிடும். CH3 C double bond O CH3 which is nothing but diketone. ஓகே, ஸோ இது வந்து ஒரே ஒரு எக்ஸப்ஷன், என்சிஆர்டியில் கொடுக்கல, பட் எக்ஸ்ட்ரா நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, நோட்டுன்னு போட்டு, டெர்மினல் அல்கைன் குரூப். ஓகே, டெர்மினல் அல்கைன் குரூப்னா ஃபார் எக்ஸாம்பிள் CCC, இங்கே ஒரு C இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெர்மினல் அல்கைல் குரூப். ஓகே, அல்கைன் குரூப். ஓகே, do not react with Tollens test. Okay, but do not form, terminal alkyne group do react with Tollens test. Okay, Tollens testல react பண்ணும், பட் சில்வர் மிரர் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஓகே, டெர்மினல் அல்கைன் குரூப் வந்து Tollens testல react பண்ணிவிட்டு பட் ஆனால் உங்களுக்கு precipitate வந்து சில்வர் மிரர் இருக்காது. அந்த கேஸ் என்ன ஆகும்னா ஒயிட் precipitate வந்து க்ரியேட் ஆகும், சில்வர் மிரர் இல்லாமல் ஒயிட் precipitate க்ரியேட் ஆகும். ஓகே, ஜென்ரலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அல்கீனுக்கும் டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்க 11th கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, அல்கீன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் Tollens டெஸ்ட். புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? நம்ம என்ன பார்த்தோம்னா Tollens reagent ஆக்சிடைசேஷன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஆக்சிடேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து மெயினாக 2 Tollens டெஸ்ட் அண்ட் Fehlens டெஸ்ட். ஓகே, ஒரு வகையில் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஆல்டிஹைட் மட்டும்தான் ரியாக்ட் பண்ண போகுது. ஓகே, தேர் இஸ் அ எக்ஸப்ஷன், ஆல்டிஹைடில் கூட இது எல்லா டைப் ஆஃப் ஆல்டிஹைட்லையும் Tollens டெஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ணும். பட் Fehlens டெஸ்ட் வந்து அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் கூட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் இது ரெண்டுமே வந்து இன்டைரக்ட்லி பார்த்தோம்னா ஆல்டிஹைடை மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். ஓகே, கீட்டோன்ஸை ரியாக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் பத்தாது. அடுத்த கிளாஸில் ஓகே, நாளைக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் பார்ப்போம். அது முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக கீட்டோன்ஸோட ரியாக்ஷன் வச்சு நம்ம எப்படி வந்து அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை ஸ்பெஷலாக படிப்போம். ஓகே, அது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, இப்போதைக்கு இதோட ரியாக்டிவிட்டியை வச்சு நம்ம
மிக்க சாரி ஃபார் தேட். ஒரு இம்பார்ட்டண்ட் கால் வந்துடுச்சு அண்ட் ஃப்ளைட் மோடில் போட்டேன், ஸோ பிரச்சனை இல்லை இனிமேல். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். ஓகே, சி ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் பார்த்தோம், அதில் டோலரன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம், அதில் வந்து டோலரன்ஸ் ரியாக்ஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன், அதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ரியாக்ஷன் மெயினாக பார்த்தோம்னா RCHO வந்து எப்படி ரெடியூஸ் ஆகும், RCHO வந்து எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்னா RCOOH மாறும். ஸோ இதை நம்ம வந்து ரியாக்ஷன்ஸை பிரித்து எழுதிப்போம், இன் டர்ம்ஸ் ஆஃப் அயோன்ஸ் எழுதிப்போம், RCOO மைனஸ்ன்னு எழுதிப்போம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், டோலரன்ஸ் ரியேஜென்ட்டாக என்ன AgNO3 வந்து NH4 அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடில் ட்ரீட் பண்ணோம்னா Ag2O கிடைக்கும், விச் இஸ் அகெயின் கோயிங் டு டிசால்வ் இன் யுவர் சேம் சொல்யூஷன் ஆஸ் டோலரன்ஸ் ரியேஜென்ட். ஓகே, ஸோ டோலரன்ஸ் ரியேஜென்ட் வந்து அயோனிக் ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்கள் வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஸ்டேட் வரும், ஆக்சிடேஷன் +1 வரும். ஸோ அயனிக்கில் இருக்கனால நம்ம வந்து RCHO ரியாக்ட் பண்ணிவிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் அயோன்ஸே எழுதிக்கிறோம் டேரெக்டாக, RCOO மைனஸ். ஓகே, எப்போல்லாம் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு டோலரன்ஸ் ரியேஜென்ட் வருதோ ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு RCOO மைனஸ் போட்டுக்கோங்க, Ag போட்டுக்கோங்க, NH3 தனியாக போட்டுக்கோங்க, H2O போட்டுக்கோங்க, அதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரியா, ஒரு 2 ரியாக்ஷனும் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. ஓகே, டோலரன்ஸ் ரியேஜென்ட் வந்து அலிஃபேட்டிக்கும் வரும், ஆரோமேட்டிக்கும் வரும், அதுக்கு 2 ரியாக்ஷன்ஸும் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணுன்றதும் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ammonical silver nitrate is mixed with acetaldehyde to form silver mirror to form silver mirror. Okay, but when the same compound is reacted with ketone, it does not show any formation of silver mirror. Okay, so it shows negative silver mirror test. Okay, so அதனால் வந்து அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எதுன்னு பார்த்தா ஃபெலிங்ஸ் டெஸ்ட். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள், பட் ஆனால் கொஞ்சம் இதை யாரும் படிக்க மாட்டாங்க, ஏன்னே தெரில. ரொம்ப சிம்பிளான கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபெலிங்ஸ் டெஸ்ட். ஓகே, ஃபெலிங்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணினோம்னா ஃபெலிங்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ ஃபெலிங்ஸ் டெஸ்ட் என்னன்னா ஃபெலிங்ஸ் சொல்யூஷன் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஃபெலிங்ஸ் சொல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, 2 ஃபெலிங்ஸ் சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, 2 ஃபெலிங்ஸ் சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணோம்னா யூ வில் கெட் ஃபெலிங்ஸ் சொல்யூஷன். ஓகே, equimolar solution of 2 ஃபெலிங்ஸ் சொல்யூஷன். ஓகே, என்னென்ன சொல்யூஷன் பார்த்தா 2 இருக்குது, A Bன்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபெலிங்ஸ் சொல்யூஷன் A என்னதுன்னா aqueous copper sulfate. ஓகே, aqueous copper sulfate நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் வெயிட், மாலிகுலர் வெயிட் இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி வந்து இதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று எடுத்தோம்னா சோடியம் பொட்டாசியம் ஈக்குவல் மாலிகுலர் வெயிட் இருக்கிறது எதுன்னு பார்த்தாக்கா சோடியம் பொட்டாசியம் டார்டாரேட். ஓகே, டார்டாரேட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில், ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரின்ஸ் ஐ திங்க். ஸோ அதை பார்த்தப்பே நான் உங்களுக்கு வந்து டார்டாரிக்கை பற்றி சொன்னேன், ஆப்டிக்கலி ஆக்டிவ் எலிமெண்ட்டில் இது வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் மாலிகுலர் மோலார் வெயிட் இருக்க மாதிரி கம்பவுண்ட்ஸ். ஓகே, இந்த ரெண்டுத்தோட சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யர் ஃபெலிங் சொல்யூஷன். ஓகே, இந்த ஃபெலிங் சொல்யூஷனில் நம்ம ஆல்டிஹைடு இல்லை கீட்டோன் போட்டோம்னா, கீட்டோன் கூட முக்கியமாக இல்லை, அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட். ஓகே, அண்ட் டெஃபினெட்லி அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட் மட்டும்தான், இதில் வந்து ஆரோமேட்டிக் ஆல்டிஹைட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. போட்டோம்னா உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் காமிக்கும். ஓகே, அண்ட் கீட்டோன் இந்த சொல்யூஷனில் போட்டோம்னா நோ ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள், காப்பர் சல்ஃபேட். ஓகே, ஆக்வஸில் இருக்கணும், அப்போ இதை என்ன படிக்கலாம், CuSO4 5H2O. ஓகே, சோடியம் பொட்டாசியம் டார்டாரேட். ஓகே, அதோட ஃபார்முலா பாருங்கள், COONA. ஓகே, ஜஸ்ட் சோடியம் பொட்டாசியம் டார்டாரேட், இந்த இடத்துல எண்ணெய் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல வந்து இப்படி 2 கோடு OH. ஓகே, கீழே வந்து COOK கூக். ஓகே, கூனா. ஓகே, ஸோ மேலே வந்து COONA வரும், கீழே வந்து COOK வரும், HOH முடிஞ்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து சோடியம் பொட்டாசியம் டார்டாரேட். ஓகே, டார்டாரேட். ஓகே, இதுதான் வந்து உங்களோட ஃபெலிங்ஸ் சொல்யூஷன். ஜென்ரலாக இவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக ஃபெலிங்ஸ் சொல்யூஷன் ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட்னு மட்டும் போட்டிருப்பாங்க. ஓகே, ஏன் இவ்வளோ மெசேஜ் வருதுன்னு தெரியல இன்றைக்கி. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபெலிங்ஸ் டெஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இட் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட். ஓகே, அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட் மட்டும்தான் இதில் என்ன பண்ணுவோம், ரியாக்ஷன் ஷோ பண்ணும். வாட் இஸ் அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிரான்ச்சட் இல்லாத, ஒரு பென்சீன் ரிங் இல்லாத கார்பாக்சிலிக் குரூப் தான், ஆல்டிஹைட் குரூப் தான் வந்து அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுன்னு சொல்லுவோம். சரியா, RCHO ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, when this is treated with this ஃபெலிங் solution you will get red precipitate. ஓகே, ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate கிடைக்கும் உங்களுக்கு. புரிஞ்சா?
ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன சொல்லிடலாம், நீங்கள் கொடுத்துருக்க வந்து ஆல்டிஹைடா இல்லை கீட்டோனான்னு கேட்டுடலாம். ஓகே, ஸோ டேரெக்டாக கொஷின் கேட்பாங்க, டோலன்ஸ் ரியேஜென்ட்டில் ப்ரெசிபிடேட் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க, விச் இஸ் சில்வர் மிரர். ஓகே, அண்ட் ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட்டில் ப்ரெசிபிடேட் எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா என்ன கிடைக்கும்னா ரெட்டிஷ் ப்ரௌனு கிடைக்கும். சரியா? ஸோ வென் RCHO இஸ் ரியாக்டட் வித் திஸ் ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட்டில் முக்கியமாக நம்ம என்ன எடுக்கணும்னாக்கா காப்பர் சல்ஃபேட்டில் இருக்க காப்பர் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். ஓகே, காப்பர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும்ல, அந்த Cu2+ தான் மெயினாக வந்து ஆக்சிடைஸ் பண்ணுற வேலையில் வந்து இறங்கும். நல்லா பாருங்கள், என்ன ஆகிடுச்சு, இது ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு, Cu2+ வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, Cu2Oவில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, காப்பருக்கு எப்படி கண்டுபிடிப்போம், 2 × X 2 மோலிகுல் ஆஃப் காப்பர் இருக்குல்ல, 2 காப்பரோடது கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜனுக்கு இது என்னது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2. ஸோ இதோட ஹோல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. ஸோ அதான் ஐம் சாரி 0. சரியா? ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா x = 2/2 வரும், which is equal to x = 1. ஸோ இந்த இடத்துல +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்க காப்பர் வந்து என்ன ஆகிடுச்சு, +1க்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் ரெடியூஸ். ஓகே, ஸோ வந்து என்ன ஆகிடுச்சு, உங்களோட ஆல்டிஹைடு வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, பட் உங்கள் காப்பர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, ரெடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு என்ன, இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரெசிபிடேட், ரெடிஷ் ப்ரௌன் ப்ரெசிபிடேட். ஓகே, ஸோ இப்படி தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, பெருசாக ரியாக்ஷன்ஸ் தான் முக்கியம் இல்லை இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட்டில் வந்து ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் என்ன போடணும், டேக் ஃபெலிங் சொல்யூஷன். ஓகே, ஃபெலிங் சொல்யூஷனோட எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், வேணும்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் எழுதிக்கலாம். டேக் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஃபெலிங் சொல்யூஷன் விச் இஸ் மேட் பை ஆக்வஸ் மிக்சிங் நானே வளர்றேன். ஓகே, நல்லா கவனிங்க, நான் ஸ்டேட்மெண்ட் எழுதலை, ஸோ நான் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் காதில் கவனிச்சுட்டு அப்புறமா நோட்டில் எழுதுங்க. ஓகே, ஹவ் வில் யூ டிஃப்ரென்ஷியேட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்? ஓகே, பை ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட்னு சொன்னாக்கா எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட். ஓகே, பை மிக்சிங் ஈக்விமோலார் copper sulfate, aqueous copper sulfate and sodium potassium tartarate. Okay, so இப்படி பண்ணோம்னா you will get your Fehling solution. Now pour your given solution of aldehyde or ketone in the Fehling solution. Okay, at the end if you are getting a precipitate, reddish brown precipitate, then the given compound is aldehyde. Okay, if the element is not showing any reaction, then it is going to be a ketone. Okay, and to be more specific, if you are getting a reddish brown precipitate, which means that it is a Fehling solution, and we know that Fehling solution la irka aldehyde is aliphatic aldehyde, so the given compound is a aliphatic aldehyde nu sollidalam romba specific. புரிஞ்சா? aromatic aldehyde cannot be oxidized using Fehling's test. ஓகே, ஸோ இதே இன்னொரு கொஷனாக இருக்கும். ஓகே, ஒரு பக்கம் அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து aromatic aldehyde கொடுத்துருக்காங்க, உங்கள் கையில் ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் கொஷின் கேட்பாங்க, இது ரெண்டுத்தில் எப்படி நீங்கள் வந்து அலிஃபேட்டிக் அண்ட் aromatic கண்டுபிடிப்பீங்கன்னா அதே ஸ்டேட்மெண்ட் தான். எதில் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் வருதோ அது வந்து அலிஃபேட்டிக் aldehyde. ஓகே, which is not showing any reaction னா அது வந்து aromatic aldehyde. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் ஜென்ரலாக. ஓகே, முக்கியமாக ரியாக்ஷன்ஸ் கேட்க மாட்டாங்க அவ்வளோவா. ஓகே, கொஷின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக வரும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ரியாக்டிவிட்டி படி பார்த்தோம்னா இது ஒரு கொஷின், டோலன்ஸ் ரியேஜென்ட் மோர் ரியாக்டிவா இல்லை ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட்னா நல்லா கவனிங்க. டோலன்ஸ் ரியேஜென்ட் என்ன பண்ணுச்சு, அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட் கூடயும் ரியாக்ட் பண்ணிச்சு, aromatic aldehyde கூடயும் ரியாக்ட் பண்ணிச்சு. பட் ஃபெலிங்ஸ் என்ன ஆயிடுச்சு, அலிஃபேட்டிக் கூட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணிச்சு. ஸோ ஆப்வியஸ்லி டோலன்ஸ் ரியேஜென்ட் இஸ் more reactive as compared to what your Fehling's reagent. ஓகே, புரிஞ்சா? ஏன்னா டோலன்ஸ் ரியேஜென்ட் ரெண்டு கூட ரியாக்ட் பண்ணுது, அலிஃபேட்டிக் கூடயும் பண்ணிச்சு, aromatic கூடயும் பண்ணிச்சு. பட் ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட் வந்து ஒன்லி அலிஃபேட்டிக். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினாக யுவர் ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நமக்கு அயோடோஃபார்ம் அண்ட் குளோரோஃபார்ம் பற்றி ஒரு டாபிக் மட்டும் இருக்குது கெமிக்கல் ரியாக்ஷனில். ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் 100% கம்ப்ளீட். ஓகே, ஆக்சுவலாக இந்த அயோடோஃபார்ம் அண்ட் குளோரோஃபார்ம் ஹோலோஃபார்ம் அண்ட் குளோரோஃபார்ம் ரியாக்ஷன் வந்து உங்கள் என்ஸ்டேட்டில் ஒரே ஒரு லைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோ டீப்பாக படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, இருந்தாலும் வந்து அதனால தான் இதை லாஸ்ட்டாக படிக்கலாம்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து நாளையிலேருந்து கார்பாக்சிலிக் ஆசிட் படிக்க ஆரம்பிச்சிடலாம். கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு 3 லெக்சர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா படிப்பேன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஓகே, உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை லாஸ்ட்டில் பார்ப்போம். கொஞ்சம் நல்லா இதை வந்து பெரிய லெக்சராக வரும், ஒரு மினிமம் இந்த 2 டாபிக் மட்டும் ஒரு 2 ஹவர்ஸ் லெக்சர் கிட்ட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது.
ஓகே, ஸோ வந்து அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸை நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாக்ட்லி 3 டேஸில் இந்த ஃபுல் லெசன் முடிச்சிடும். ப்ளஸ் இந்த டாபிக் எடுத்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 டே எடுத்துக்கும். ஓகே, ஸோ 4 டேஸில் இந்த லெசன் முடிஞ்சிடும். இன்றைக்கி என்ன டே? டுடே இஸ் வெனஸ்டே ஐ திங்க். ஸோ தேர்ஸ்டே. ஓகே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து மண்டேல இந்த லெசன் முடிச்சிடலாம் நம்ம. ஓகே ஓகே கைஸ், வித் திஸ் வி வில் எண்ட் த வீடியோ. அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து மேக்ஸில் 80% போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட், கெமிஸ்ட்ரிலையும் 80% போர்ஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்க அந்த தியரி சாப்டர்ஸ் மட்டும் இருக்குது இனிஷியலாக. ஓகே, இதில் வந்து செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு அமீன்ஸ் பாக்கி இருக்குது, பயோமாலிக்யூல், அண்ட் அதுக்கப்புறம் இருக்க அந்த குழந்தை புள்ள லெசன் இருக்குது. அந்த 2 லெசன் படிக்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. அண்ட் வித் திஸ் கெமிஸ்ட்ரியும் 80% முடிஞ்சுன்னு சொல்லிடலாம். ஓகே, அண்ட் பாக்கி இருக்கிறது ஃபிசிக்ஸை டிசம்பருக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம். நோ இஷ்யூ. ஓகே, டக்குன்னு ஃபிசிக்ஸ் பார்த்தோம்னா கம்ப்ளீட் 12th வந்து முடிஞ்சிடும். மோஸ்ட் ப்ராபபிளி நவம்பர் டார்கெட் வச்சுருந்தேன். பட் ஐ நோ டார்கெட் முடிக்க முடியல. பிகாஸ் கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருக்கு, எனக்கும் பிஸி ஷெடியூல் இருக்கிறனால. ஸோ ஜான்வரிக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக போர்ஷன்ஸ் முடிச்சிருவோம், அதில் டவுட் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிவிஷன் தான் முக்கியம். ஏன்னா நிறைய போர்ஷன்ஸ் படிச்சிட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துடுச்சு. மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக ஆரம்பிச்சிரும். சிலபஸ் ரெடியூஸ்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. சிலபஸ் ரெடியூஸ் ஆனாலும் சரி, ரெடியூஸ் ஆகலைனாலும் சரி, படிக்கிறது ஃபுல்லாக படிங்க. கண்டிப்பாக உங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல அப்புறம் ப்ரெஷர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போத்துலேருந்து படிச்சிங்கன்னா கூட ஈஸியாக உங்களால் எல்லாத்தையும் நல்லா சூப்பராக படிச்சுட்டு 100 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஓகே, நான் வந்து 95% இல்லை, கண்டிப்பாக 100% எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இந்த வாட்டி. ஏன்னா வீட்டில் வந்து படிக்கிறீங்க எல்லோரும். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.